வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புருனே, சிங்கப்பூர் நாடுகளில் இன்று முதல் 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். விமானப்படையின் Su-30 MKI ரக விமானத்திற்காக 240 ஏரோ எஞ்சின் கொள்முதல் செய்வதற்கு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்ற முதலீட்டாளர்களுடனான சந்திப்பின் மூலம் இதுவரை 1300 கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் குடிநீர் திட்டப் பணிகள் 15 மாத காலத்திற்குள் நிறைவடையும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் சுமித் அந்தில் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புருனே, சிங்கப்பூர் நாடுகளில் இன்று முதல் 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். புருனே மன்னர் ஹாஜி ஹசனல் போல்கியாவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்புக்கான புதிய வழிவகைகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம், திறன் மேம்பாடு, கலாச்சாரம் உள்ளிட்டவை குறித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக நாளையும் நாளை மறுநாளும் திரு நரேந்திர மோடி சிங்கப்பூர் செல்கிறார். அங்கு அவர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் ஓங்கை சந்தித்து பேசவுள்ளார். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் பரஸ்பர நலன் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமானப்படையின் Su-30 MKI ரக விமானத்திற்காக 240 ஏரோ எஞ்சின் கொள்முதல் செய்வதற்கு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 26,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து இந்த ஏரோ எஞ்சின்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் விமான எஞ்சின்கள் கோராபுட்டில் அமைந்துள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்ற முதலீட்டாளர்களுடனான சந்திப்பின் மூலம் இதுவரை 1300 கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 8 நிறுவனங்களுடனான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மூலம் 4600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே திரு மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தங்களது உழைப்பாலும் அறிவாலும் அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு அன்பும் நன்றியும் என்று குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தின் குடிநீர் திட்டத்திற்காக மாநில அரசு 1028 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊராட்சி அலுவலக கட்டடத்தை அவர் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் குடிநீர் திட்டப் பணிகள் 15 மாத காலத்திற்குள் நிறைவடையும் என்று அவர் தெரிவித்தார். மாவட்டத்தில் சாலை வசதிகளை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு அப்பாவு குறிப்பிட்டார். மக்களின் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட தேவைகளை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பழங்குடியின மக்களுக்கு ஆதார் அட்டை, சாதிச் சான்று, வங்கிக் கணக்கு, பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஆகியவற்றை பதிவு செய்யும் முகாமை அவர் தொடங்கி வைத்து பேசினார். மத்திய மாநில அரசின் திட்டங்கள் பழங்குடியின மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே இம்முகாம் நடத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். கல்வி மேம்பாட்டிற்காக மாநில அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் திரு செஞ்சி மஸ்தான் பட்டியலிட்டார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த நலிந்த நிலையில் உள்ள முன்னாள் தலைச்சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஓய்வூதிய உதவித் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே அறிவித்துள்ளார். இதற்கான விண்ணப்பத்தை www.sdat.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பனை மரத்தை அழியாமல் பாதுகாக்கும் வகையில் காவிரி கரையில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்ட நீர்நிலைகளிலும் பனை விதைகளை நடும் பணியில் பங்கேற்க மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் 2024 ஜூலை 27 1 கோடி பனை விதைகள் நடும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட நீர்நிலைகளிலும் பனை விதைகளை நடும் பணி தொடங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊராட்சியும் குறைந்தது 1500 பனை விதைகளை சேகரித்து நடவு செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இத்திட்டத்தில் பங்கேற்க இருக்கும் மாணவ மாணவிகள், சமூக சேவகர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், சமூக வலைதள பிரபலங்கள் udavi.app/panai என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 1 கோடி பனை விதைகள் நடும் பணியில் பங்கேற்பவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும். இப்பணி இலகுவாக நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி ஹைதராபாத், தாம்பரம், சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் இரு மார்க்கங்களிலும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ஷாலிமார் ஹவுரா மெயில் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தாம்பரம் சந்திரகாச்சி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் புதுச்சேரி ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் நாளை இயக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்பட்டும் சில ரயில்கள் மாற்றுப்பாதையிலும் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். தில்லி ஐஐடி வளாகத்தை அபுதாபியில் இளவரசர் முகமது பின் ஜயத் அல் நஹ்யான் நேற்று தொடங்கி வைத்தார். சவுதி அரேபிய அமைச்சகத்தில் பணியாற்ற விரும்பும் மருத்துவர்கள் www.omcmanpower.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் வகையில் மேற்குவங்க குற்றவியல் சட்டத்திருத்த மசோதா இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதி முறைகேடு தொடர்பாக கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் டாக்டர் சந்தீப் கோஷை சிபிஐ கைது செய்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து நேற்று பெறப்பட்ட 425 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரபுசங்கர் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி அழகுமீனா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியாக வெளியுறவு பணி அதிகாரி திரு எஸ் விஜயகுமார் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 28 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் உயர்நிலை குழு உருவாக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் சுமித் அந்தில் தங்கப்பதக்கம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதிச் சுற்றில் 70.59 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் சுஹா செத்திராஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பேட்மிண்டன் மகளிர் பிரிவில் இந்தியாவின் துளசிமதி முருகேசன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனை யாங் ஹியூ ஜியா 21-17, 21-10 என்ற செட் கணக்கில் வென்றதன் மூலம் துளசிமதி முருகேசனுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் மற்றொரு இந்திய வீராங்கனை மனிஷா ராமதாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதற்கான ஆட்டத்தில் அவர் 21-12, 21-8 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் கேத்ரின் ரோசன்கிரேனை வென்றார். பேட்மிண்டன் மற்றொரு பிரிவில் நித்யஸ்ரீ சிவனும் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புருனே, சிங்கப்பூர் நாடுகளில் இன்று முதல் 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். விமானப்படையின் Su-30 MKI ரக விமானத்திற்காக 240 ஏரோ என்ஜின் கொள்முதல் செய்வதற்கு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்ற முதலீட்டாளர்களுடனான சந்திப்பின் மூலம் இதுவரை 1300 கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் குடிநீர் திட்டப்பணிகள் 15 மாத காலத்திற்குள் நிறைவடையும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார்.
பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் சுமித் அந்தில் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.